ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிற முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நவாஸ் கனி, அவர் எம்பி பதவியை நீக்கணும். இப்படி ஒரு விஷயம் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அதுக்கான ஒரு மடைமாற்ற மாதிரி சில நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. வேதனையாக இருக்குது. இது வந்து அரசியல் தான், முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து அரசியல் ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரிக்கிறாங்க. நவாஸ் கனின்ற ஒரு எம்பி வந்து இப்படி பகிரங்கமாக வந்து ஆட்டுக்கறி உணவை வந்து மேலே சாப்பிடலாமா? எத்தனை லட்சம் கோடி மக்கள் வந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மதத்தை புண்படுத்தலாமா? இப்படி கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தினாங்க. இப்படி தொடர்ந்து பாருங்கள். இது அறுபடை வீடுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி வந்துட்டு மலையில் போய் ஆடு மாடு கோழிகளை வெட்டுறது வந்து எந்த விதத்தில் இது வந்து சரியாக இருக்கும்? கந்தன் மலை கந்தனுக்கே, கந்தன் மலை கந்தனுக்கே, எனக்கு கந்தன் மலை கந்தனுக்கே. இது வந்து கந்தர் மலை கந்தனுக்கே தான். கந்தனுடைய மலை கந்தனுக்கே. மீண்டும் கந்தன் வருவான் வெல்வான். உணர்வு வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசுக்கு ஆதரவாக போலியாக கவர்மெண்ட்டும் சேர்ந்து எல்லாம் பண்ணுது. அதே நேரத்தில் போலீஸ் அவங்களுக்கு உடந்தையாக அநியாயமாத்துக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு இது கொடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சிக்கந்தர் மலைன்ட்டு வந்து இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலையை வந்து நம்ம கந்தன் மலையை வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டாக்கா பல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது வந்து நம்மளது வந்து முருகனோட மலை. இது குன்று இருக்கிறதுல மலையிலே முதல் மலை வந்து நம்மளோட இந்த திருப்பரங்குன்ற மலை, குமரன் மலையில். இதையே இன்றைக்கி வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் ஆதிக்கவாதிகள் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த திமுக அரசும் உடந்தையாக இருக்குது. அதை எதிர்த்து நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். கந்தனுக்கு 1000 வருட வரலாறு உண்டு. சிக்கந்தருக்கு 200 ஆண்டுகள் தான். அந்த காலத்தில் உள்ள இந்துக்கள் மத நல்லிணக்கத்தோடு சிக்கந்தரை போய் அங்கு சென்று அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மத நல்லிணக்கம் தொடர வேண்டுமென்றால் இந்த மலை கந்தன் மலை என்பதை 1937 நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதற்கு இணங்கி இங்கு இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் ஆதரவு கொடுத்து இது கந்தர் மலையாக அறிவிக்க வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல நூற்றாண்டு காலமாக எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிற முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நவாஸ் கனி, அவர் எம்பி பதவியை நீக்கணும். நவாஸ் கனி எம்பி பதவியை முதல் நீக்கணும், ரத்து பண்ணணும் பார்லிமெண்ட். இது வந்து மத உணர்வு உண்டாக்குறாரு. காலகாலமாக நாங்கள் இப்போ சாமி விட்டு இருக்கிற முருகன் மலையை திட்டமிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வேதனைப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு பக்தர் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் வந்து தீவிர முருக பக்தர். இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பையும் கந்தனுக்கு வழிபடுறதுல எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தார்கள் எல்லா பேருமே நல்லா வழிபடுறதுல வழக்கம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து நான் கேட்டவுடனே எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேருமே ரொம்பவும் மனசங்கடப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆபத்தை உணர்ந்து இந்த மாதிரி நான் வந்து என்னோடய தனி சுய இதில் வந்து இங்கே நம்ம திருப்பரங்குன்ற போராட்டத்துக்காக இங்கே கலந்து கொள்ள இங்கே வந்தேன். ஆர்ப்பாட்டம் கலந்து கொள்ள விடாமல் இங்கே அரசு சார்புலேயும் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட இது பண்ணுறதாக அதுவுமே நான் வந்து சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது. இது வந்து நான் வந்து முருக பக்தராக இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் முருக பக்தராக இருக்கேன். இருந்தாலும் என்னோடய வழிபாட்டிலே இந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்கள் வருது, இந்த ஏகப்பட்ட சிக்கல்கள் நீடிக்குது. இதை வந்து நினச்சி எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் சில இந்த ஆர்ப்பாட்ட உரிமைகள்னால ஏதோ மீட்டிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மலை வந்து கந்தன் மலைங்கிறது தான் எல்லாரும் அறிந்தது. அறுபடை வீடில் முதல் வீடான
இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அதுக்கான ஒரு மடைமாற்ற மாதிரி சில நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. வேதனையாக இருக்குது. நாங்கள்லாம் பக்தர் கோடிகள் எத்தனையோ வருடங்கள் எங்கள் முன்னோர்கள்லாம் வழிபட்ட அந்த தலத்தில் முதற்படையான அந்த முருகன் ஸ்தலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதுக்கான மாற்றங்கள் வரணுங்கிறக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து கூடியிருக்காங்க. நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். கட்டாயம் இது அரசியலை தான் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தில் அரசியல் கலந்ததுனால தான் இது நடக்கிறதா நான்லாம் கருதுனேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் எவ்வளவு புனிதமானது, எத்தனையோ வருடங்கள் பழமையானது. 1937 இதனுடைய நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற நிலைமையிலையும் கூட இதை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அதுக்கான பிரச்சனைகளை பண்ணும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. முருக பக்தராக நான் வேதனைப்படுறேன். அதுக்கான மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறோம். சிக்கந்தர் மலைன்னு இதனால் வரைக்கும் சொன்னதே இல்லை. இவங்க இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி சொல்கிறாங்க. 100 வருஷமாக தர்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு இவங்க ஆடு மாடு கோழி வெட்டன்னு சொல்கிறனால தான் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டனால தான் இந்து மக்கள் மனசு ரொம்ப புண்பட்டு இது ஒரு பிரச்சனையாக இப்போ கொண்டு வந்திருக்கோம். இந்து மக்களாக இதை ஆரம்பிக்கலை, அவங்களாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு முக்கியமான தீர்ப்புக்காண்டி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்து மலை இந்த கோயில் திருப்பரங்குன்றம் சுற்றி 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு இந்து பாடு கட்டுப்பாடு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இவங்க திடீர்னு புதுசாக இது வந்து அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து அரசியல் ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அது நிச்சயம் அது தடுக்கப்படணும். நம்ம கோயில் நம்ம உரிமையை மீட்டு எடுக்கணும். இந்துக்கள் பூரா தன்னெழுச்சியாக வந்து நான் வந்திருக்காங்க பாருங்கள். இது இவங்க பூராமே இந்து முன்னணின்னு நான் சொல்ல முடியாது. தன்னெழுச்சியாக முருக பக்தர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மலை மேலே இருக்க தர்காவில் போய் அந்த பேய் விரட்டுவாங்க. பேய் விரட்டி தாயத்து கட்டி விடுவாங்க. இதுதான் நடந்துச்சு. அங்கே கெடா வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசில் அங்கே போய் இருந்திருக்கேன். ஒரு நாள் முழுவதும் அங்கே தங்கியிருக்கேன் நான். அதான் வந்து அவங்க வழிபாட்டு நவாஸ் கனின்ற ஒரு எம்பி வந்து இப்படி பகிரங்கமாக வந்து ஆட்டுக்கறி உணவை வந்து மேலே சாப்பிடலாமா? எத்தனை லட்சம் கோடி மக்கள் வந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மதத்தை புண்படுத்தலாமா? இப்படி அவங்க இதை நாங்கள் புண்படுத்துகிறோமா? நாங்களும் தாழ்வாக தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்துக்களோட உணர்வை புண்படுத்த விதமாக தொடர்ந்து இந்த அரசு வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தினாங்க. இப்படி தொடர்ந்து பாருங்கள், இது அறுபடை வீட்டில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இது மலையில் போய் ஆடு மாடு கோழிகளை வெட்டுறது வந்து எந்த விதத்தில் இது வந்து சரியாக இருக்கும்? ஏன்னா மேலே போய் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அனுமதி, அறப்போராட்டம் நடத்துகிற வகையில் இந்துக்கள் ஒன்று கூடுறதுக்கு இங்கே தடைனா காவல்துறை யாருக்கு ஆதரவாக செயல்படுது, யாருக்கு எதிர்ப்பாக இருக்குன்றதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் இந்த முதல் படை விட நாங்கள் பாதுகாப்போம். கந்தன் மலை கந்தனுக்கே. இது கந்தன் மலை கந்தனுக்கு. இங்கே வந்து அரசியல் செய்வதோட ஆன்மீகம் தான் முக்கியம். இது ஆன்மீக தலமாக பார்க்குறோம் நாங்கள். இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அரசியல் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அரசியல் நீங்கள் வந்து செய்ய வேண்டான்ற என்னுடைய தாழ்மையான கருத்து. இது வந்து நீங்கள் வழிபாடு முறையில் எங்களுக்கு எந்த வெறுப்பெருப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கள் இதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடும் போது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா கந்தன் மலை கந்தனுக்கே, கந்தன் மலை கந்தனுக்கே, இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். என் பேர் பாண்டீஸ்வரி, நான் மதுரையிலேருந்து வர்றேன். இது வந்து தப்பான இது. ஏன்னா நாங்கள் வந்து எதுவும் முஸ்லீம் இதை எதுவும் புண்படுத்தலை. அவங்க வந்து எங்கள் மலையில் அது முருகனோட அறுபடை வீட்டில் முதல் படை வீட்டில் இது தப்பு பண்ணுறாங்க. இது வந்து கந்தர் மலை கந்தனுக்கே தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முருக பக்தர்கள். முருகனோட விஷயத்தில் இந்த அரசாங்கம் விளையாடுது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். கந்தனுடைய மலை கந்தனுக்கே, மீண்டும் கந்தன் வருவான் வெல்வான். அரோகரா. அதாவது இது கந்தனுக்குரிய காலங்காலமாக உள்ள இது மலை. இதை தேவையில்லாமல் இந்த போய் இங்கே மாடை வெட்டுவன்னு சொல்லி இன்றைக்கி இந்துக்களோட ஒரு எழுச்சியை எழுப்புறாங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு ஒரு வேதனையாகவும் இருக்குது. இங்குள்ள இந்துக்களை பார்த்திங்கன்னா யாருமே ஃபுல்லாக எல்லாருமே வரல. இந்த இந்துக்கள் வந்து இன்னும் உணர்வே அவங்களுக்கு வரல. இன்னும் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கணும். இந்த போராட்டம் ஒரு 10,000 பேர் அளவுக்கு திரண்டு இருந்திருந்தால் நம்மளோட இந்து மதத்தோட விளைவு தெரியும். அது இன்னும் இவங்க எல்லோரும் ஒன்று கூர்ந்து இதை பெருசாக்கி கந்தமலை முருகருக்கே எல்லாத்தையும் அந்த முருகனுக்குள்ளதை முருகனுக்கே ஒப்படைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மலைக்காக அத்தனை பேர் போராடுறாங்க. இது போராட வேண்டி நாங்கள் முருகனை வந்து பிரார்த்திக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெறணும். முருகனோட அருளில் இது வெற்றி பெறும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தன் மலை சிக்கன் ஆமாம் உண்மைதான் சார், உண்மைதான். சிக்கந்த மலை தான். எல்லாரும் இந்த மலைக்காக தான் அத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறது சார். இது வந்து கந்தன் மலை. நாங்கள் உள்ளூர்காரவங்க எப்போ இருந்து இங்கே தான் இருக்கிறோம். முருகன் மலை முருகனுக்கு தான் சொந்தம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்ற மலை
கந்தன் மலை எங்கள் மலை, இந்துக்கள் மலை. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இந்துக்கள் வணங்கி வர்ற மலை. சிக்கந்தர் அதுங்கிறது இப்போ கவர்மெண்ட் இதுலேயும் போட்டிருக்காங்க. சிக்கந்தர் வந்து இங்கே அடக்கம் பண்ண கிடையாது, ஒரு அடக்கம் பண்ண இடம் வேறு. அது கவர்மெண்ட் கெஜெட்லேயே இருக்குது, எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை மறைச்சிட்டு இவங்க புதுசாக இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. கட்டி அதை ஒரு கன்வென்ஷனாக வச்சுருந்ததை இப்படி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. இது இந்துக்கள் வந்து சைப்புத்தன்மை இருந்ததுனால விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க அதை அவ்வளோ சாதம் பயன்படுத்த பார்க்கறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நான் வந்து ஹிந்து. இது வந்து சிக்கந்தர் மலை இல்லை, இது வந்து முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு மலை. இது வந்து பல்லாயிரம் நூற்றாண்டு காலமாக முருகனுடைய கோயில் இருக்கிற இடம், முருகன் இருக்கிற இடம். இதே கேள்வியை கிருவானந்த வாரியார்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து நம்மளுடைய பேர் கேட்டால் நம்ம அப்பாவோட பேர் இன்சியலோட சேர்த்து சொல்லுவோம். அது மாதிரி சிவனுடைய மகனுடைய கந்தர் மலைங்கிறனால கந்தர் மலையத்தை இவங்கெல்லாம் சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்லை, இது முழுக்க இந்து கோயில். அதனால் இந்து தர்மத்தை காக்கிறதுக்காக வேண்டியும் சனாதன தர்மத்தை காக்கிறதுக்காக வேண்டியும் இந்த மலை எந்த காலத்துலேயும் இந்துக்கள் கையை விட்டு போகக்கூடாது. இவ்வளோ பிரச்சனை வந்ததே பெரிய தவறு.